ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் பிரசாந்த் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஊழியங்களை உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தில் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பெயர் கொர்நேலியு. அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கு என்று சொன்னால், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் இயேசுவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் சபைக்கு போகிறவனோ தேவனை நேசிக்கிறவனோ அல்ல. அவன் ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன். ஆனால் இராணுவத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தெய்வ பயமுள்ளவனாக இருக்கிறான், தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா என்பதை யோசித்து பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். யாரையும் குற்றப்படுத்தி பேசவில்லை. இன்னைக்கு ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கு, தேவனுக்கு நமக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் உண்டா? இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், அவன் நன்மை செய்கிறவனாய் அந்த தேசத்தில் இருந்தான். ஒரு நாள் அவனுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே போய் எட்டினது. ஒரு நாள் அவன் ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் தோன்றி, கொர்நேலியே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீ செய்கிற தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லும் போது அவன் பயந்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியோ என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். வெற்றி பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ஜெபம் தர்மங்கள் தேவதூதன் மேலே போய் தேவனிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சற்று யோசித்து பாருங்கள். நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான மக்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் செய்கிறோமா? தெய்வ பயத்தோடு வாழ்கிறோமா? இந்த கொர்நேலியு பாருங்கள், புறஜாதியாக இருந்தாலும் அவன் நன்மை செய்கிறவனாய் இந்த பூமியில இருப்பதை பார்த்து தேவதூதனே வந்து சாட்சி கொடுத்தான். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது மகனே, நீ செய்த தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கு. ஆனால் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். பேதுரு என்கின்ற ஒரு மனுஷனை நீ அழைத்து அவன் உன்னுடைய வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால் மற்ற காரியங்கள் அவனுக்கு அறிவிப்பான். நீ ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுப்பாய், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகினாலே நீ ஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு பிள்ளையாய் வாழ உன்னை ஒப்பு கொடுத்து அவரை ஜீவிக்க வேண்டும் என்று தேவதூதன் சொல்லும்போது ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை அழைக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, மற்ற காரியங்கள் அவர் வந்து எல்லாம் உணர்த்தின பிறகு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஸ்நானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். புறஜாதிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே ஜீவிப்போம். ஜெபம் மாத்திரமல்ல, தர்மங்களை செய்வோம், நன்மை செய்வோம், நம்ம கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை இந்த வேதத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த மனிதன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக பயந்து செய்கிறவனாய் காணப்படுகிறான். அநேக ஜனங்களுக்கு தர்ம தானம் செய்து கொண்டிருக்கிறான். இப்படி அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம்,
அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற தான தர்மங்கள், உதவிகள், இவைகள் எல்லாவற்றையும் காண்கின்ற ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும், இந்த உலகம் சொல்லிக் கொள்ளுகிற எந்த மதத்தினரானாலும் அல்லது எந்த பிரிவினரை சார்ந்திருந்தாலும், அது எல்லாவற்றையும் ஒருபுறம் தூக்கி வைத்துவிட்டு இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவனிப்பீர்களானால், நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு தர்மம், ஒரு தானம், ஒரு உதவி, ஒரு காரியம் தேவ சந்நிதியில் எட்டுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த கொர்நேலியு என்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில செய்த தான தர்மங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் தேவனுடைய சந்நிதியில் எட்டியதோ, அதே போல ஒருவனுடைய வாழ்க்கையில செய்கிற பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற விரோதம், பொய், இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களும் தேவ சந்நிதியில் எட்டுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த இடத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிப்போமானால், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல யூதர்களோடு வேறு அந்நிய ஜாதியினர்கள் கலந்திருக்க கூடாது என்று அவர்களுக்குள்ளே ஒரு சட்டம் இருந்தது. அப்படி இருந்தாலும் பேதுருவை கொர்நேலியு ஆள் அனுப்பி அழைக்கும் போது இந்த இடத்துல அவர் வந்து அவர்களிடத்தில் அவர்கள் மத்தியில சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி தேவனுக்கு புறஜாதியா இருந்தாலும் கொர்நேலியுவின் வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த தான தர்மங்களை நினைத்திருக்கிறார். அவருடைய ஜெபங்களை, வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் முடிந்த வரைக்கும் தான தர்மங்களை செய்து அநேக உதவியற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உங்களால் முடிந்த காரியங்களை செய்யுங்கள். தேவன் தான தர்மங்களை செய்கிறதை கவனிக்கிறார். ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் குறிப்பாக தேவனுக்கு பயந்து கொர்நேலியுவின் வாழ்க்கையில பார்ப்போமானால், அவனும் அவன் வீட்டாரும் அவனோடு கூட இருந்த யாவரும் தேவனுக்கு முன்பாக பயந்து தேவனுடைய காரியங்களை செய்து ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து தேவனோடு கூட அமர்ந்திருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உணர்வடையுங்கள், தேவ சந்நிதியில் அமருங்கள், தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியத்தை செய்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படியே இந்த பூமியில வாழ்ந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து அநேக பாடுகளை அனுபவித்து நமக்காக மரித்து பின்பு உயிரோடு கூட எழுந்து நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்றைக்கும் நாம் நடத்தப்பட்டு வருகிறோம். அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. God bless you.